கடந்த பகுதியில் நாம் ஒரு அதிர்ச்சியூட்டும் சாத்தியக்கூறை பார்த்தோம். ஒருவேளை நாம் வாழும் இந்த ஒட்டுமொத்த யதார்த்தமே ஒரு போலியான வடிவமைப்புதானா என்றும், நாமெல்லாம் ஒரு கணினி உருவகப்படுத்துதலுக்குள் வாழ்கிறோமா என்றும் சிமுலேஷன் கோட்பாடு கேள்வி எழுப்பியது. ஆனால் மற்றொரு கோட்பாடு முற்றிலும் மாறுபட்ட, இன்னும் விசித்திரமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறது. வேற்றுக்கிரகவாசிகளுடனான தொடர்பு விண்வெளியை கடந்து வர வேண்டுமா? ஒருவேளை அவர்கள் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள விண்வெளியை கடந்து வரவில்லை, மாறாக அவர்கள் புறப்பரிமாணங்களை கடந்து வருகிறார்களா? அவர்கள் எப்போதும் இந்த நொடிவரை நமக்கு அருகிலேயே மனித கண்களுக்கு புலப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? விண்வெளி மர்மங்கள் பகுதி 7. புறப்பரிமாண உயிரினங்கள் கோட்பாடு. விண்வெளி மர்மங்களுக்கும் விளக்க முடியாத விசித்திர சந்திப்புகளுக்கும் விடை தேடும் மிக விந்தையான கோட்பாடுகளில் இதுவும் ஒன்று. வழக்கமான ஏலியன் கோட்பாடுகள் வேற்றுக்கிரகவாசிகள் என்பவர்கள் தூரத்து கிரகங்களில் இருந்து பிரம்மாண்ட விண்கலங்கள் மூலம் விண்வெளியை கடந்து பூமிக்கு வருகிறார்கள் என்று கற்பனை செய்கின்றன. ஆனால் இந்த புறப்பரிமாண கோட்பாடு நம்மை உறைய வைக்கும் ஒரு மாற்று சிந்தனையை தருகிறது. அந்த அதிநவீன உயிரினங்கள் வேறொரு கிரகத்திலிருந்து வரவில்லை, மாறாக நாம் வாழும் இதே உலகின் நமக்கு தெரியாத வேறொரு யதார்த்த அடுக்கு அல்லது பரிமாணத்திலிருந்து வருகிறார்கள். நவீன இயற்பியல் ஏற்கனவே மனித அறிவுக்கு எட்டாத மறைக்கப்பட்ட பரிமாணங்கள், இணையான பிரபஞ்சங்கள் மற்றும் உயர் பரிமாண வெளிகள் பற்றிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகிறது. மனிதர்களின் புலன்களால் பிரபஞ்சத்தின் முழுமையான யதார்த்தத்தை நேரடியாக உணர முடியாது என்கிறது அறிவியல். இதை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு தட்டையான இருபரிமாண உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த உலகிற்குள் ஒரு முப்பரிமாண பொருள் நுழைந்தால் அங்கே வாழும் உயிரினங்களுக்கு அது ஒரு மந்திரம் போல தோன்றும். அந்த பொருள் திடீரென தோன்றும், சட்டென்று மறையும், விசித்திரமாக தன் வடிவத்தை மாற்றும். அந்த இருபரிமாண உலகின் இயற்பியல் விதிகளை உடைக்கும். நமக்கு புலப்படும் உலகில் நடக்கும் சில விளக்க முடியாத விசித்திர நிகழ்வுகளும் இதே போன்ற நடத்தையை கொண்டிருப்பதாக இக்கோட்பாட்டாளர்கள் வாதிடுகிறார்கள். ஒளியின் வேகத்தில் திடீரென பாயும் அந்த மர்ம பறக்கும் தட்டுகள், ரடாரில் தோன்றி அடுத்த நொடியே மாயமாய் மறையும் விந்தையான ஆகாய பொருட்கள் மற்றும் திடீரென தோன்றி மறையும் அமானுஷ்ய உருவங்கள், இவையெல்லாம் விண்வெளியில் பல ஒளி வருடங்கள் பயணித்து வரும் விண்கலங்களே அல்ல. அவை வெவ்வேறு பரிமாண அடுக்குகள், தற்காலிகமாக ஒன்றோடொன்று இணையும் புள்ளி, இரு வேறு யதார்த்தங்கள், மிகச்சில நொடிகள் ஒன்றின் மேல் ஒன்று உரசிக்கொள்ளும் கணங்கள். அது பாரம்பரிய விண்கலங்களைப் போலல்லாமல் விசித்திரமான கோணங்களில் சட்டென்று திரும்புவது, சத்தமில்லாமல் காற்றில் மிதப்பது, எவ்வித உந்துவிசையோ புகையோ இன்றி திசையை மாற்றுவது போன்ற அந்த பறக்கும் தட்டுகளின் விசித்திர இயக்கங்கள். அவர்கள் விண்வெளியில் பயணம் செய்யவில்லை, மாறாக நம்மை விட முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் யதார்த்தத்தை கடக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. ஒரு முப்பரிமாண பொருள் இருபரிமாண தாளில் விழுந்தால் எப்படி உடனே மறைய முடியுமோ, அப்படித்தான் நம் முப்பரிமாண உலகிலிருந்து அந்த தட்டுகள் உயர் பரிமாணங்களுக்குள் தாவி மறைந்து விடுகின்றன. இன்னும் சில கோட்பாடுகள் மனித வரலாற்றில் விவரிக்கப்பட்டுள்ள தேவதைகள், அசுரர்கள், நிழல் உருவங்கள் மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் அனைத்துமே பழங்கால மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்த மத மற்றும் புராணக் கதைகளின் மொழியில் புரிந்து கொள்ள முயன்ற புறப்பரிமாண உயிரினங்களின் சந்திப்புகள்தான் என்றும் கூறுகின்றன. இருப்பினும் புறப்பரிமாண உயிரினங்கள் இருப்பதற்கான எந்தவொரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இதுவரை இல்லை. பெரும்பாலான விஞ்ஞானிகள் இதுபோன்ற அமானுஷ்ய அனுபவங்களையும் வானில் தோன்றும் மர்மமான தட்டுகளின் காட்சிகளையும் மனிதனின் உளவியல் ரீதியான கற்பனைகள், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் அல்லது அறியப்படாத நவீன இராணுவ தொழில்நுட்பங்கள் மூலமே விளக்கிவிட முடியும் என்று வாதிடுகிறார்கள். ஆனால் மனித உணர்வு மற்றும் நமது புலன்களின் வரம்புகள் குறித்த மர்மங்களே இக்கோட்பாட்டை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. நமது மூளை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மின்காந்த நிறமாலையின் மிகச்சிறிய பகுதியை மட்டுமே பார்க்கவும் உணரவும் கூடிய வரம்புகளை கொண்டது. ஒருவேளை நாம் வாழும் இந்த உலகிற்குள் நமக்கு தெரியாத பல அடுக்குகள் இருந்தால், மனித உணர்வுகளால் இயற்கையாகவே அணுக முடியாத மறைக்கப்பட்ட உலகங்கள் நமக்கு மிக அருகிலேயே இருந்தால், உளவியல் ரீதியாக மனிதர்களுக்கு எப்போதுமே தங்களின் கண்களுக்கு தெரியாத, தங்களைச் சுற்றி இயங்கும் மறைமுக ஆற்றல்கள் மற்றும் அமானுஷ்ய உண்மைகள் மீது ஒரு ஆழமான பயமும் ஈர்ப்பும் உண்டு. வரலாற்றில் தோன்றிய பேய் கதைகளும் ஆன்மீக நம்பிக்கைகளும் அந்த பயத்தின் வெளிப்பாடே ஆகும். நவீன புறப்பரிமாண கோட்பாடு அதே பயத்தை இயற்பியலின் மொழியில் மறுவடிவம் செய்கிறது. இந்த பிரபஞ்சம் என்பது தூரத்தில் இருக்கும் விசித்திர உலகங்களை மட்டும் கொண்டதல்ல, மாறாக இந்த நொடி கூட நமக்கு மிக அருகிலேயே, நம்மால் பார்க்க முடியாத, அறியப்படாத, நம் தலைக்கு மேலே மினுமினுக்கும் அந்த பறக்கும் தட்டுகளின் வழியே நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் மறைக்கப்பட்ட உலகங்களையும் அது கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த சாத்தியக்கூறு உண்மையாக இருக்கும் பட்சத்தில், மனித இனம் விண்வெளியிலோ, இந்த பூமியிலோ, ஏன் இந்த யதார்த்தத்திற்குள்ளோ கூட ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம்.